ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பே இல்லாமல் பாகற்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 5-6 பல்லு பூண்டையும் கட் பண்ணி அது நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை அதோட சேர்த்து நல்லா அதே எண்ணெயில் நல்லா வதக்கியும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு சுத்தமாக கசப்பே இருக்காது. மீன் குழம்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயிலே நம்ம பாவக்காவை நல்லா வதக்குவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாவக்காய் நல்லா வதங்கும். நல்லா வதங்கி அதிலே உங்களுக்கு முக்கால் தான் பாவக்காய் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு குழம்பு நான் சுத்தமாக கசப்பே இருக்காது. எல்லாருக்குமே இந்த குழம்பு பிடிக்கும். பாவக்காவா எனக்கு வேண்டாம் கசக்கும் அப்படின்னு சொல்லவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி 3 பச்சை மிளகா அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது. மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதையும் கரைச்சி அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதோட ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு நம்ம போட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காய் பாவக்காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு பாவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம 2 தேங்காய் சில்லை அரைச்சி அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குழம்புக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாருங்கள் குழம்பு நல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. புளிக்குழம்பு பொடி 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் குழம்பு கொதிக்கட்டும். புளிக்குழம்பு பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு புளிக்குழம்பு பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னாக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இப்போ மூடி வச்சுடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு டேஸ்டான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த குழம்பு நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்றத விட மீன் குழம்பு மாதிரி இன்றைக்கி செஞ்சு மறுநாள் வச்சு சாப்பிடுங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான பாவக்காய் குழம்பு ரெடி. வாங்க நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். Thank you for watching.